ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி பார்க்கலாம். இந்த மூவி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஹைப்பும் பண்ணிவிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோயின் 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்காங்க. ஆக்சுவலி ஆன்லைன் மூலமாக தான் 2 பேரை கனெக்ட் ஆகி இப்போ ஒன்றா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நான் ஒரு சிங்கிள் மாம், எனக்கு 2 குழந்தை இருக்குது, ஸோ எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோயின் காலில் எழுந்து பார்க்குறா, ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், அவளுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனை. ஸோ அதனால் டாக்டர் சொல்லியிருப்பாரு, நீ யார் கூடயாவது இன்டிமேட்டாக இரு, சரியாயிரும்னு. அதுக்காக தான் இந்த மாதிரி ஆன்லைன் டேட்டிங்னு செலக்ட் பண்ணி வந்திருப்பா. ஸோ இப்போ எல்லாம் முடிச்சுட்டா அவனும் கிளம்பி போயிட்டானா. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து அவள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறா, சீக்கிரம் வாடி, புதுசாக பாஸ் வர போகிறாருன்னு. ஐயோன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வர அவளோட மார்க்லாம் பார்த்து அவள் ஃப்ரெண்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. யார் அதுன்னு, ஆன்லைனில் தான் கனெக்ட் ஆனோன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க. ஹீரோவை பற்றி தான் பேசுகிறோங்கிறது அவளுக்கும் தெரில. ஸோ பேசிக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா கண்ணு முன்னாடி அந்த ஆள் வந்து நிற்கிறான். வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் அவளோட பாஸாக வந்திருக்காரு. நேற்று நைட் இவன் கூட தானே நம்ம ஒன்றா இருந்தோங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஷாக்கு. ஹீரோக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். எனக்கு இந்த ஹீரோவோட மூவிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் இவரோட மூவி வந்து கொஞ்சம் சேட் எண்டிங்கில் இருந்தது, நான் பண்ணலை. ஸோ இந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக எண்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க இந்த ஹீரோவை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேணும்னே ஹீரோவை டக்குன்னு பிளாக் பண்ணி விட்டா. இதுக்கப்புறம் இவங்கிட்ட கான்டாக்டே வச்சுக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கா, நம்ம பாஸ் பற்றி உனக்கு தெரியுமா, அவருக்கு ஃபியான்ஸ் எல்லாம் இருக்கா, அவர் இது வரைக்கும் யார்கிட்டையுமே பக்கத்தில் போனதே இல்லையான்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருக்க. நமக்கு எதுக்கு வம்பு, பேசாமல் நம்ம அமைதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்குள்ளே அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. அம்மா ஃபார்முலா பேசிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பையன்கிட்ட கொடுக்க அவனும் பேசுகிறான். சரி நீ உள்ளே போய் படி, நான் உன் அக்கா கிட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அவங்க குழந்தைங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது, அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல, சரிம்மா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றி எதுவும் திங்க் பண்ணுறான். அந்த ஷூவானை கொஞ்சம் வர சொல்லுங்கள், அவகிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மொபைல் எடுத்து பார்க்க அவள் பிளாக் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அசிஸ்டன்ட் கிட்ட வர சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட நினப்பாக தான் இருக்குது. அவனை மீட் பண்ணவே கூடாது, பேசவே கூடாதுன்னு சொன்னால் பக்கத்தில் வேற வந்து நிற்கிறான். நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி செம்ம தலைவலியாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறா, என்னடி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, நேற்று நைட் நடந்ததை பற்றி திங்க் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ளே நம்ம பாஸோட அசிஸ்டன்ட் வந்து உங்களை சார் வர சொன்னாருன்னு சொல்ல, இதோ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. அங்கே இருக்க எல்லாரும் எதுக்கு பாஸ் பர்சனலாக ஷூவான வர சொன்னாங்கன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க, ஹீரோயின் பயந்து அப்படியே ஹீரோட ரூம்குள்ளே போகிறா. பக்கத்தில் வா, நான் ஒன்றும் நான் கடிச்சு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவளும் போகிறா. எதுக்கு என்ன பிளாக் பண்ண, சாரி நீங்கள் என்னோட பாஸாக வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் இதோட முடிச்சுக்கலாம், அதான் நல்லது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், சரிங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு ஃபியான்ஸே இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ பக்கத்தில் போகிறான். நீ என்ன சொல்கிற, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவியா, அது உண்மை போய் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ல, நீங்கள் பாஸ், நான் ஒரு சின்ன எம்ப்ளாயி, நான் என்ன பண்ண முடியும் சார், சாரி அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத முதல்ல கேளுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். நேற்று நீ என்ன சொன்ன தெரியுமான்னு சொல்ல, இப்படிலாம் பேசாதீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல, இந்த உன்னோட பிரச்சனைக்கு அதை என்கிட்ட வந்தேன்னு சொன்னேல, இந்த ஆயின்மெண்ட்டை போட எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு ஹீரோனை ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி இருக்குது ஹீரோனுக்கு. அவன் வேற போகவே மாட்டேங்கிறான். க்ளோஸாக இருக்க, நான் பிளாக்லேருந்து எடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் போகிறா. அந்த டைம்னு பார்த்து ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வரா. அவன் நம்ம ஹீரோயினோட கசின். நீங்கள் என்ன பண்ணுற, ஒன்றும் இல்லை நான் ஒர்க் பண்ணேன் பாய்ன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போயிட்டா. ஸோ டக்குன்னு போய் அந்த பொண்ணு ஹீரோட கையை பிடிக்கிறா. என்ன ஈஸி, என்னை பார்க்க வர மாட்டீங்களான்னு சொல்ல, நீ எதுக்கு இங்கே வந்த, அது நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், கூட்டிகிட்டு வந்தேன், பாப்பா இங்கே போனான்னு தெரியலன்னு சொல்ல, குழந்தைய விட்டு நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக அங்கேருந்து வரான். அப்புறம் நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டுக்குள்ளே போக ஒரு குட்டி பாப்பா லிஃப்ட்டுக்குள்ளே வந்து ஹீரோயின் கூட மாட்டிக்கிட்டா. அந்த லிஃப்ட்டு பிளாக் ஆகிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னோட பொண்ணு இருந்தாலும் இப்படி தானே இருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, நான் பக்கத்துலேயே இருக்கேன்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் லிஃப்ட்டு ஸ்டாப் ஆக அங்கே எல்லோரும் நிற்கிறாங்க. அங்கேருந்து ஓடி வந்து அப்பான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு போகிறா. ஹீரோயின் அப்படியே அமைதியாக இருக்க, அப்பா எனக்கு பயம் இல்லை, இந்த ஆன்ட்டி என் கூட இருந்தாங்கன்னு சொல்ல, அதுக்குள்ளே அங்கேருந்து அந்த கசின் பிள்ளை வரா. வந்த உடனே வாமா ஈன்னு பக்கத்தில் போக, நீ அம்மா இல்லை தள்ளிப்போ, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்ல, நம்ம பாஸுக்கு குழந்தை இருக்குது, ஃபியான்ஸே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. இந்த கசின் பிள்ளை சும்மா இல்லாமல் அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கா. எனக்கு இந்த குழந்தைய பார்த்துக்கிறதா வேலையா, ட்ரிப்புக்கெலாம் போக முடியாதான்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்கா. பாப்பா தூங்கிட்டு இருக்கா. இவ பேசுகிற எல்லாத்தையும் கேட்டிருப்பா. அதனாலே இவளை சுத்தமாக பிடிக்காது. அம்மான்னு சொல்லிட்டு இவ பக்கத்தில் போனால் கூட அந்த பிள்ளை வெறுப்பாக தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒன்னால தான் எல்லாமே, என் குழந்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அங்கேருந்து இந்த குட்டி பாப்பா சொல்கிறா, என்ன அந்த ஆன்ட்டி எதுவுமே பண்ணல, ஆன்ட்டி என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல, சரி நீ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் போகிறான். கசின் பிள்ளை மறைச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டாங்க நிற்க வைக்க, ஹீரோயின் பயந்து போய் தள்ளியே நிற்கிறா.
நீ முதல்ல போ, நான் ஆன்ட்டி கிட்ட பேசுகிறேன்னு சொல்ல குட்டி பாப்பா ஓடி போயிட்டா. அது வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக உனக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணுறேன், என் கூட டின்னருக்கு வரியா? இல்லை சார், எனக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது சார். என்ன தெரியுமா, நான் ஒரு பெட்டு வச்சுருக்கேன், அந்த டாகு ரொம்ப பாவம், நான் இல்லைன்னா சாப்பிடவே சாப்பிடாது, பெட்டு ரொம்ப முக்கியம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. அடி பாவி, டாகு ரொம்ப முக்கியம், நான் முக்கியம் இல்லையாங்கிற மாதிரி புலம்பிட்டு ஹீரோ இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கசின் பிள்ளை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா. அம்மா, எல்லாமே மாறிடுமோன்னு பயமாக இருக்குது, எப்படியாவது நான் தான் இவன் ஒய்ஃப்னு சொல்லி பக்கத்தில் போகலான்னு பார்த்தா இப்போ அவன் என்னமோ என்கிட்டேருந்து தள்ளி போகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்குது. ஷுவான் வேற இங்கே இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ சமாளிக்க வேணாம், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டோடு பேசிகிட்டு இருக்க. அவள் ஃப்ரெண்டு ஒரு சீனியர் பையனை நம்ம ஹீரோயினுக்கு பிளைண்ட் டேட்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பா. அது பிளைண்ட் டேட்லாம் போக விருப்பம் இல்லைங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கசின் பிள்ளை வரா. அவளை பார்த்தோன்னே பிளைண்ட் டேட் தானே, கண்டிப்பாக எனக்கு நைட் நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஓ, பிளைண்ட் டேட்க்கு போறியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் அந்த கசின். இன்னைக்கு உனக்கு பிளைண்ட் டேட்டான்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அவள் ஃப்ரெண்டோடு அங்கே போகலான்னு பார்க்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிட, சரின்னு பக்கத்தில் போக, உங்கள் வீட்டில் உனக்கு ஒரு தம்பி இருக்கானே, அவனை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே ஹீரோயினோட பேசு டோட்டலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கசின் பிள்ளை வந்துட்டா. இங்கே பார்த்தா அந்த குட்டி பாப்பா நம்ம ஹீரோயின் கூட போகணும்னு சொல்லி ஆசைப்படுறா. அவளுக்கு இன்றைக்கி பிளைண்ட் டேட்டு, ஸோ உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கசின் சொல்கிறா. அப்புறம் நீ ஆயாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட அனுப்ப, அவள் பிளைண்ட் டேட்க்கு போகிறாளா, டாகு பார்க்கணும் அது இதுன்னு போய் சொன்னாலே எங்கே போகிறான்னு தெரியணுங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் பிளைண்ட் டேட்க்கு வந்துட்டா. ஒரு சீனியர் பையனை அவளோட ஃப்ரெண்டு தான் இன்ட்ரோ கொடுக்குறா. ரெண்டு பேரும் கேஷுவலாக தான் பேசுகிறாங்க. சரி ஓகே பாய்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போயிட்டா. உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. இவர் எதுக்கு இந்நேரத்துக்கு கூப்பிட்றாருங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. திரும்பி பார்த்தாங்க ஹீரோ உட்காந்துருக்கான். ஐயோ, இவன் எதுக்கு இங்கே உட்காந்துருக்காங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. அங்கேருந்து வெயிட்டர் பொண்ணு வந்து, சார் 20 மினிட்ஸாக இருக்கீங்க, ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்ல ஆர்டர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஹீரோ உட்காணும். அந்த பிளைண்ட் டேட் பையனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பே பண்ணி முடிச்சிட்டான். நான் வேணா பே பண்ணவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டா. டாக்ஸிக்காக வெயிட் பண்ண ஹீரோ வரான். வா நானே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல, இல்லை வேணாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருக்கவன் ஆறு அடிச்சுட்டே இருக்கான். டிராஃபிக் ஜாம் பண்ணாமல் ஏறுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஏறிட்டா. ஸோ கார் போயிட்டே இருக்குது. ஹீரோனோட வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. இப்போ எதுக்காக பிளைண்ட் டேட்க்கு வந்த, டாக் அது இதுன்னு போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் உண்மையை தான் சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டை அரேஞ்ச் பண்ணால் வேறு வழி இல்லை அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக ஹீரோன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி ஓகே எனக்கு ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்ஸு, நான் வேணா போவா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, அவனும் பின்னாடி வரான். நீங்கள் எங்கே வரீங்க, உன் வீட்டுக்கு தான் வரேன். ஏன் வீட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொம்மை டாகு தான் இருக்குது. அந்த டாகு பாட்டெல்லாம் பாடுது. இந்த டாகை தான் உன் பெட்டுன்னு சொன்னியா? ஆமாம், இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்லன்னு கையில் தூக்கி வச்சு விளையாடுறா. அந்த டாகில் மியூசிக்லாம் வருது, அது பாட்டுக்கு கத்திட்டே இருக்குது. திடீர்னு ஹீரோனுக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது. டக்குன்னு அவங்க வந்து போயிட்டா. திரும்பி பார்த்தா கீழே ப்ளீடிங் ஆகிருக்கு அந்த சோஃபாவில். ஐயோ அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஹீரோ அப்படி ரெஸ்ட் ரூம் கிட்டே வராங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பீரியட் ஆயிடுச்சு, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அங்கே பிளாக் கலர் ஒரு பேக் இருக்கும், ப்ளீஸ் அது மட்டும் எடுத்து தர முடியுமான்னு சொல்லி கேட்க, இது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹீரோ எடுத்துகிட்டு வந்துட்டா. கொடுங்கன்னு சொல்லி ஹீரோன்னு வாங்கிட்டா. அதில் பேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே ப்ளீடிங் ஆயிடுச்சுல, அதெல்லாம் துடைக்கிறக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கான். அப்புறம் ஹீரோயின் வந்து அங்கே உட்கார்றா. இந்தான்னு சொல்லி தண்ணி டேப்லெட் எல்லாம் கொடுக்க, இந்த பெயின் கில்லர் உனக்கு ரொம்ப முக்கியமானு சொல்லி கேட்க, ஆமாம் இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, பாவம் இல்லை நீ ஒரு மாதிரி இருக்குது, சரி டயர்டாக இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, டக்குனு ஓடி வந்து தூக்கிட்டான். என்ன பண்ணுறீங்க, இறக்கி விடுங்கன்னு சொல்ல, நீ தான் டயர்டாக இருக்குன்னு சொன்னில அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பெட்ரூமில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் ஹீரோ போகிறான். ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், நீயும் சிங்கிள் நானும் சிங்கிள், இதை பற்றி திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்ல, சிங்கிள்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஹீரோயினுக்கு அம்மா சொன்னது தான் ஞாபகம் வருது. எனக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிறது அம்மா மறைச்சிருக்காங்க எல்லாருக்கிட்டையும், அதை யோசிச்சிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டொமக்கில் கை வச்சு பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஹீரோனோட பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டான் பாய்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் தூங்குறா. ஹீரோ கூட ஒன்றா இருக்க மாதிரி அப்படி கனவுல வந்துட்டே இருக்குது. டக்குன்னு எதிர்த்து பார்க்குறா, கனவு. நல்ல வேலை கனவா, திரும்ப திரும்ப எதுக்கு எனக்கு இந்த கனவு வருதுன்னே தெரியல, ஒன்றுமே புரியல, என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு மெசேஜ் வருது, சீக்கிரம் வாடி ஆஃபீஸ்க்குன்னு. அப்புறம் அவ்வளோ சரி ஓகேன்னு சொல்லி கிளம்பி வரா. அங்கேருந்து வர, வாடி வாடின்னு சொல்லி ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டா. கொண்டு வந்த லஞ்சை ஃப்ரெண்ட் டெஸ்க்லேயே வச்சுட்டு ஹீரோயினும் போயிட்டா. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு காட்டுறா, அர்ஜென்ட்டாக எதுக்கு ஒன்று இழுத்துட்டு வந்தேன் தெரியுமா, நம்ம ஹீரோ அவனோட இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, நம்ம பாஸ்க்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போதான், அங்கே பார்த்தியான்னு சொல்ல. அதுக்கப்புறம் இவளோட கசின் பிள்ளையும் இன்டர்வியூ கொடுத்துருப்பா. ரெண்டையும் சிங்க் பண்ண ஒரு மாதிரி இருக்குது ஹீரோனுக்கு.
ஹீரோ மட்டும் நேற்று நைட்டு என்கிட்ட என்ன ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேசினா, இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அவளை என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. அதுக்குள்ளே அங்கேருந்து அசிஸ்டன்ட் பையன் வர, ஓ நம்ம சாருக்கு லஞ்ச் வந்துருச்சான்னு சொல்லிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அதுக்குள்ளே ஹீரோட லஞ்ச் அப்போ தான் வருது. ஹீரோயினோட லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் ஞாபகம் வருது லஞ்ச் கொண்டு வரலன்னு ஹீரோயினுக்கு. சரி ஓகே கீழே போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி போய் பார்க்க லஞ்சை காணோம். அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு போயிட்டான்னு ஃப்ரெண்டு சொல்ல, அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், அது ஏன் சாப்பாடு அப்படின்னு சொல்ல, அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ண இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை சாப்பிடுங்க சார், உங்கள் சாப்பாடு சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் லஞ்ச் எடுத்துகிட்டு வரா ஹீரோ பார்க்கலான்னு. இங்கே பார்த்தா டம்ப்ளிங்ஸை ரசிச்சு ஹீரோ ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கான். எல்லா டம்ப்ளிங்ஸும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஏன் உன்னோட லஞ்சை நான் மாற்றி எடுத்துட்டேன்னா, சரி என்னோட லஞ்சை நீ சாப்பிடு, இல்லை பரவாயில்ல பாஸ் நான் வேணால் வேறு ஆர்டர் பண்ணிக்கிறேன் கேஷுவலாக, ஏன் இதை சாப்பிட மாட்டியா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்க, நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான். ஸோ என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, இங்கே பாரு நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபியான்ஸே இருக்குது, கல்யாணம் பண்ண போகிறீங்க, எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு குடுன்னு ஹீரோயின் அங்கேருந்து சாப்பாடு தூக்கிட்டு வந்துட்டா. அதான் இப்படி நான் டிஸ்டர்ப் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது அவளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஃப்ரெண்டு வரான். என்னடா வர வர டோட்டலாக மாறிட்டே இருக்க, என்ன நடக்குது உனக்கு ஒன்றுமே புரியல, இப்போ டோட்டலாக மாறிட்ட, சரியாக பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஆரம்பிக்கிறான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்டா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் பார்த்தேன், அதுக்காக தான் வந்தேன். ஸோ என்ன உனக்கு ரேசஸான்னு சொல்லி கழுத்தை பார்க்குறான். பேசாமல் இருடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, கல்யாணங்கிறது நான் ஆசைப்பட்டு நடக்கலை, அது ஈவோட அம்மாவை, அவ்வளோதான், அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதாவது கசின் பிள்ளை மேலே இவனுக்கு ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது, அதை பற்றி தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். அவனுக்கு வந்து குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனோட குழந்தை தான் அது, அதனால இந்த குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோன் அங்கே வந்து பார்க்குறா. அங்கே பார்த்தா அவளுக்கு யாரும் ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது யார் வச்சதுன்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, ஃப்ரெண்டு தெரிலன்னு சொல்கிறா. யாராக இருக்குன்னு சொல்லி யோசிக்க, குட்டி பாப்பா வரா. ஆன்ட்டி நான் தான் வச்சேன் உங்களுக்காக ஸ்வீட்டு, என் கூட விளையாட வரீங்களா, ஆன்ட்டிக்கு ஒர்க் அதிகமாக இருக்கேம்மா நான் வர முடியாதுன்னு சொல்ல, எல்லாரும் சொல்கிறாங்க பாஸோட பொண்ணுக்கு நம்ம இஸ்யூவான ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அதான் அடிக்கடி வரான்னு. சரி எனக்கு ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு நான் அவங்க கூட விளையாட வரேன், அது வரைக்கும் நீ இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா ஏதோ ட்ராயிங் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினும் வேகமாக ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிட்டா. எல்லோரும் ஒர்க்கெலாம் முடிச்சாச்சு. ஆன்ட்டி இன்னைக்கு என் கூட சாப்பிட வரணும், நான் தான் ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. அங்கே போய் பார்த்தா நிறைய ஆர்டர் பண்ணிட்டே இருக்கா பாப்பா. ஹீரோயினுக்கே ஷாக்காக இருக்குது. எங்கள் யங் லேடிக்கு நிறைய பிடிக்கும், அதான் நிறைய ஆர்டர் பண்ணுறாங்கன்னு சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பற்றி தான் யோசிக்கிறா. நேற்று ஹீரோ வந்து ஹீரோயினோட சாப்பாடு சாப்பிட்ருப்பான்ல, நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சில திங்ஸ் அலர்ஜி போல், பாப்பாக்கும் அலர்ஜி. ஸோ ஹீரோ அதை சாப்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. டம்ப்ளிங்ஸில் அது போட்டு தான் செஞ்சுருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஹீரோட என்ட்ரி. ஹீரோ வரான்னு ஹீரோனுக்கு தெரியாது, அப்படியே அமைதியாக இருக்க. அங்கேருந்து வேகமாக ப்ரான் எடுத்து வைக்கிறான். அதை அவள் ரிஜெக்ட் பண்ணுறான். ஏன் நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி பார்க்க, ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைதியாக இருக்கா. நீங்கள் எப்படி திடீர்னு நீங்கள் வந்தீங்க, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உங்களுக்கு அன்னைக்கு டம்ப்ளிங்ஸ் நான் கொடுத்தேனே, உங்களுக்கு டம்ப்ளிங்ஸில் ஏதோ அலர்ஜி இருக்கும் போல இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவர்களே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்ல, ஹீரோயின் கூட்டிகிட்டு வர. அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்க ஒரு லேடி, ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க, அப்படியே அம்மா பொண்ணு ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, ஹீரோயின் குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்திருக்கும், ரெட்டை குழந்தையில ஒரு பொண்ணு மட்டும் தொலைஞ்சு போயிட்டா, அவள் இவளாக இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்லேருந்து 2 பேர் அப்படி வராங்க. நீ போன ஆன்ட்டியை ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு ஹீரோ சொல்ல, அப்போ என் கூட வரமாட்டிங்களான்னு சொல்லி பாப்பா கேட்க, நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்ல, இல்லை நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல, ஆமாம் நல்ல ஐடியா அப்பா நீங்கள் ட்ராப் பண்ணிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா போயிட்டா. வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் வர, ஹீரோட ஃப்ரெண்டு வரான் ஆப்போசிட்டில். டேய் என்னடா நடக்குதுங்க, யார் இதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஹீரோயின் டக்குன்னு கையை எடுத்துட்டா. என்ன நடக்குது சார், இது யாருன்னு சொல்ல, நான் எங்களோட ஸ்டாஃப், மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஹீரோயினும் ஹாய்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறா. சரி வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டுட்டு போக, டேய் என்னமோ இருக்குடா இவன் மறைக்கிறான், இவனுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சுங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் புலம்பிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே அமைதியாக போகிறான். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல ஏன் இப்படி போயிட்டுருக்காருன்னு. ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் புலம்பி தள்ளிட்டு இருக்கானுங்க. இதை கண்டுபிடிக்கணும், அவனை மீட் பண்ணுறோம் பேசுகிறோம் அப்படின்னு. சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது. சரி இரு அந்த பொண்ணை அவன் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா அவனுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்கலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. இங்கே பாரு அவளுக்கு பிடிச்ச கிஃப்டாக வாங்கி கொடு, அப்போ தான் இம்ப்ரெஸ் ஆவான்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நம்ம மூவி பார்க்கலான்னு சொல்லி ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறான். இந்த மூவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு ஹீரோ சொல்ல போகிறாங்க. அது வந்து ஏதோ சின்ன குழந்தைகளுக்கான மூவி போல். ஸோ நம்ம ஹீரோ அங்கே வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோயின். அவன் பார்த்தா மூவி பார்க்கறது பாப்கார்ன் சாப்பிட்றதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த மூவியை பார்க்க அப்படியே தூங்கிட்டா ஹீரோ மேலே. படமும் முடிஞ்சிச்சு. ஹீரோனை எழுப்பலாமா வேணாமான்னு அவன் க்ளோஸாக பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு வழியாக அவள் எந்திரிக்கவே இல்லை.
படம் முடிஞ்சுது. ஹீரோயினை காரில் தூக்கிட்டு வந்து அவனே படுக்க வச்சுட்டான். அப்படியே தூங்கிட்டே இருக்கா. திரும்பி பார்க்க ஹீரோவும் தூங்குறான். மேலே போட்டிருக்க கோட் எடுத்து ஹீரோ மேலே போட்டு விட்டுட்டு ஒரு செகண்ட் ஹீரோ பார்த்துட்டே இருக்க. அப்புறம் ஹீரோயின் போயிட்டா. ஹீரோ கண்ணை திறந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு எல்லாருமே அவங்க ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ண போகிற நாள். உன் ஃபேமிலி கூட போகலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க, எனக்கு அதெல்லாம் இல்லை, நீ போய் என்ஜாய் பண்ணு, எனக்கு நீ யாருக்கு இதெல்லாம் செய்ய அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்க. ஹீரோயினுக்கு பெருசாக ஒரு ஃப்ளவர் பொக்கே வருது. அதில் ஜெட்னு போட்டிருக்கு. யாராக இருக்கும், ஹீரோவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. நாளைக்கு உனக்கு ஒரு சீனியர் இன்ட்ரோ கொடுத்தேன்ல, அவர் தான் உனக்கு இதை அனுப்பியிருப்பார், ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்காரு, போயிட்டு வான்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. இல்லையே அவராக இருக்குமோ இல்லை ஹீரோவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஈவினிங் போகிறோம், போய் அதை பற்றி கிளியராக பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு போகிறா. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு லேடி வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. அங்கே கசின் பொண்ணு வரா. நீ எப்படி இந்த மாதிரி இடத்துக்கு வர, உன்னை மாதிரி பொண்ணுங்களே இந்த மாதிரி இடத்துக்கு வர முடியுமான்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. இல்லை பில்லு கட்ட உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட பணம் இருக்குது, உங்ககிட்ட இருந்தால் நீயே வச்சுக்கோன்னு சொல்ல. அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் அடிக்கலான்னு போகிறா. அதுக்குள்ளே பார்த்தா அந்த சீனியர் பையன் பிளைண்ட் டேட் அவன் வந்து நிற்கிறான். அவன் வந்து ஹீரோயினை கூப்பிட, ஓ இவன் கூட தான் வந்திருக்கானா, சரி சரி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கசினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வா போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, நீ என்ன பேசணும், நம்ம 2 பேரும் பிளைண்ட் டேட்டை பற்றி தானே, அட்லீஸ்ட் உனக்கு என்ன பிடிக்கலன்னா கூட ஒரு ஃப்ரெண்டாரு, அது கூட எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டா. அதாவது அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா ஹோட்டலில் வெயிட் பண்ணிருக்கா. ஹீரோயினுக்காக அவளை காணும். மெசேஜ் பண்ணலான்னு பார்க்க கசின் பொண்ணு வரா. நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன், அதை உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, இப்போ எதுக்கு இங்கே வந்தேன், வெளியே போகணும்னு சொல்ல, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லையா, நான் உங்கள் ஃபியான்ஸே, உங்கள் பொண்ணோட அம்மா, ஸோ எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு விலகியே போகிறீங்க, ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, எப்போ தான் என்னை ஏற்றுப்பீங்க, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர டென்ஷன் ஆகிடுச்சு ஹீரோக்கு. இங்கேருந்து போறியா இல்லையான்னு சொல்ல, உங்களுக்கு எப்பவுமே என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா, சொல்லுங்கன்னு கத்திட்டே இருக்க. நீ என் பொண்ணோட அம்மா, அவ்வளோதான் நம்ம 2 பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல. அவள் புலம்பிட்டு இருக்கா. ஸோ எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப. இவளுக்கு கடுப்பாக இருக்குது, உன்னை அவ்வளோ ஈஸியாக வாழ விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பிளைண்ட் டேட் பையனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்க ஹீரோ வரான். இவனை மீட் பண்ண தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்ல, அது வந்து நீங்கள் என்ன இன்வைட் பண்ணீங்களா, ஆமாம் உனக்கு அந்த பொக்கே அனுப்பினது நான் தான், உனக்காக ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ வரவே இல்லைன்னு ஹீரோ சொல்ல. அப்போ தான் புரியுது ஹீரோயினுக்கு. இந்தான்னு சொல்லி எதுவும் கிஃப்ட் கையில் கொடுக்குறான். அதை வாங்கிட்டு ஹீரோ நான் அமைதியாக இருக்க. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பேசலான்னு பக்கத்தில் வர ஃபோன் வருது. அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. குட்டி பையனை மீட் பண்ண கூட்டிகிட்டு வரேன்னு அம்மா சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. ஆக்சுவலி அவள் ஹீரோ கிட்ட பேசலான்னு வருவா, அவளோட ஃபீலிங்ஸை வெளியே சொல்லலான்னு வரும்போது இந்த மாதிரி ஃபோன் வர அவள் அப்படியே மாறிட்டா. நானும் நீங்களும் வேறு உலகத்தில் இருக்கோம், 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது, அது நடக்கவும் நடக்காது, இதுக்கப்புறம் இதை பற்றி என்கிட்ட பேசாமல் இருங்க, அதனாலதுன்னு சொல்லி போக, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஹீரோ பேச வரான். டக்குனு கையை பிடிச்சி தள்ளி விட்டு ஹீரோ நாங்கள் வந்து கிளம்பிட்டா. அவளுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பேசினது. ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புலம்புறாங்க. என்ன தாண்டா உன் பிரச்சனைன்னு, எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி கடுப்பாக இருக்கு அவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, உன் ஸ்டெப் மதரை பற்றி தெரியும், உன் ஸ்டெப் மதர் உன்னை கொலை பண்ணணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, ஸோ நீயும் அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிற, பட் இருந்தாலும் லவ்லையும் மாட்டிக்கிற, என்ன தான் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் சரி உன்னை பற்றி ஃபேஸ் பண்ண நீ தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு லவ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த செக்ரட்டரி கிட்ட வேணா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாதீங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஸோ இப்படியே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜாலியாக பேசுகிறாங்க. ஆனால் ஏதோ ஹீரோ சீரியஸாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போல், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏதோ ஆக்சிடென்ட் போல், பாரு சார் எங்கே இருக்கான்னு வேறு தெரியல, பாவம் இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் கேட்டு சொல்லேண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்கு இவ்வளோ பார்த்துட்டு பாரு வெயிட் பண்ணுன்னு சொல்லி பார்க்க, நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மாதிரி தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன்லலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து எப்படியோ ஹீரோவை பார்க்கறக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. உள்ளே விட மாட்டேன்னு செக்யூரிட்டி நிற்க, அதுக்குள்ளே ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ நாங்கள் வந்து பார்க்குறா, அங்கே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த கசின் பிள்ளையும் வந்துட்டு அப்படியே பதட்டமா இருக்கு. திரும்பி பார்க்க ஹீரோ நிற்கிறா. ஷுவா நீங்க என்ன பண்றேன்னு சொல்ல, அது நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க அசிஸ்டன்ட் சொல்றான். இது ஃபேமிலியா இருக்கிற இடம், நீ எதுக்கு இங்க வர, உனக்கு என்ன இங்க வேலை, கிளம்பு அப்படின்னு சொல்லி ஓவரா பேச அங்க இருக்க பாட்டிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் அமைதியா இருமா, ஏற்கனவே நாங்கள் டென்ஷனா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. அங்க வந்து டாக்டர் வராரு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், கோமா ஸ்டேஜில் தான் இருக்கான், காப்பாற்றிட்டோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அதனால இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு போக,
சரி ஓகே நம்ம போகலாமான்னு எல்லாரும் போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் போகல, அங்கேயே தான் நின்றுட்டுருக்கா. அசிஸ்டன்ட் பையன் கேட்குறான், என்னாச்சு, ஏன் திடீர்னு இவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்கன்னு. ஒன்றும் இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்கலான்னு வந்தேன், பார்த்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் மதரும் அவங்க பையனை எப்படியாவது இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், இவனை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஸ்டெப் மதர் தான். அவங்க ஒரு பக்கம் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, அவனை போட்டு தள்ளலான்னு பார்த்தா போகாமல் இருக்கானே. ஏண்டா நீ கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்கியாடான்னு சொல்ல, நான் எதுக்கு பொறுப்பாக இருக்கணும், நான் இப்போ இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அண்ணா பார்த்து நீ நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவன் மனசுக்குள்ளே புலம்புறான். இவனுக்கு ஜாலியாக இருக்கணும் போல இருக்கு, நம்ம ஹீரோ பிஸ்னஸை பார்த்துக்கணும். ஆனால் அம்மாவுக்கு சொத்து எல்லாமே இவனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ரூம்குள்ளே காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு அடிலாம் படல, எதுவுமே ஆகலை, நார்மலாக தான் இருக்கான். ஆனால் கட்டு போட்டு ஃபேக்காக எனக்கு உடம்பு சரியில்லை, அடிபட்டிருக்கு, நான் இந்த மாதிரி கோமாவில் இருக்கேன் அப்படின்னு அவனே கிரியேட் பண்ண சொல்லியிருப்பான் ஃப்ரெண்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே வந்தான்னு சொல்லி டாக்டர் சொல்ல, அதை கேட்டுனே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியேடா சீக்கிரம் போய் கூட்டு வாடா, டேய் உனக்கு கோமான்னு சொல்லியிருக்கேன், நீ வெளியே போனால் என் பேர் கெட்டு போயிடும், ஒழுங்காக இங்கேயே படுத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கத்துறான். அட பாவி, நான் அவளை மீட் பண்ணணும்னு சொல்ல, விளையாடாதன்னு சொல்லிட்டு டாக்டர் பையன் அங்கே போயிட்டான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வரா. என்னாச்சு, ஏதாவது சீரியஸா? ஆமாம் சீரியஸ் தான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல வேகமாக அங்கேருந்து ஹீரோயின் போகிறா. ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க கையில் ஒரு நர்ஸ் ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். இந்த நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் வாங்க, அதான் சேஃப்டி, உங்களுக்கும் சேஃப்டி அவருக்கும் சேஃப்டின்னு சொல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டு ஹீரோயின் வந்துட்டா. நீங்கள் உள்ளே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் கிட்டே யாரையும் உள்ளே விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் அந்த பக்கம் போயிட்டான். உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. டக்குன்னு கண்ணை மூடிட்டு திரும்பி நிற்கிறா. உடனே ஹீரோ கேட்குறான், இதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்ததே இல்லையா, இன்னும் புதுசாக பார்க்குற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளும் வரா. என்னை உட்காரவை, எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறா. ஹீரோ பொய் சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு அடியெல்லாம் படல, வேணும்னு தானே சொல்கிறீங்கன்னு சொல்ல, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதுங்கிறான். நான் டாக்டர் கூப்பிட்டு வரேன்ட்டு ஹீரோயின் போக, டாக்டர்லாம் வேணாம் நீயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படி க்ளோஸாக பக்கத்தில் போகிறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் ஃபேக்காக பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது, அப்புறம் என்ன எதுக்கு போய் சொல்கிறீங்கன்னு சொல்ல, ஐயோ அம்மா கை வலிக்குதுன்னு நடிக்கிறான். போதும் நடிக்காதீங்க, நீங்கள் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ஹீரோ கேட்க, அடப்பாவி இதெல்லாமே பொய்யா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, அப்போ ஆக்சிடென்ட்டே ஆகலையா அப்படின்னு சொல்ல, இது சில காரணம் அதனால தான் சொல்ல, உடனே ஹீரோன் கேட்குறா, உங்கள் ஸ்டெப் மதருக்காதுன்னு இதெல்லாம் பண்ணுறீங்க, இதை பண்ணது அவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு இவ்வளோ மேட்ரு தெரியுமா, தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி க்ளோஸாக போகிறான். நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் போகிறா. இங்கே பாரு ஒழுங்காக என்னை பார்த்துக்கோ, அதான் உன் பொறுப்புன்னு சொல்ல, சரி ஓகேன்னு தண்ணி குடிக்கலான்னு வரா. தண்ணி கொடுக்குறேங்கிற பேரில் ஹீரோ மேலே ஊற்றி விட்டா. திடீர்னு பார்த்தா கதவு திறந்துட்டு அசிஸ்டன்ட் பையனும் குட்டி பாப்பாவும் வராங்க. ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டோன்னு சொல்லிட்டு 2 பேர் வெளியே போகிறாங்க. பாப்பா கிட்டே இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, ஏன் பார்க்கக்கூடாது, என்ன நடக்குதுங்க, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலவான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் கூட்டிகிட்டு போயிட்டான். ஐயோ அவங்க வேற பார்த்துட்டு போயிட்டாங்க, இப்போ ஏதாவது தப்பாயிருமேன்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது, நீ தானே தண்ணி ஊற்றி விட்ட, நீ தான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்ல, இப்போ என்ன உங்களுக்கு இதை க்ளீன் பண்ண அவ்வளோதானே, வெளியே இருக்க உங்கள் ஸ்டாஃபை வர சொல்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. போகாத நீ தான் பண்ண, போகாதுன்னு சொல்லி ஹீரோ கத்துறான். ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை, அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க. அந்த கசின் பொண்ணு நம்ம ஹீரோ பார்க்க வர பாடி கார்ட்ஸ் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நான் யாருன்னு தெரியல, நான் உள்ள போகிறேன்னு சொல்ல, அவன் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும், யாயாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் உள்ளவா அப்படின்னு சொல்ல அங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் அவள் சொல்கிறா, என்ன பேசணும் என் பொண்ணை பற்றி, என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அவளுக்கு ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு அம்மாவே என்னை எதிர்பார்ப்பால, ஸோ நம்ம 2 பேரும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிக்கணும்லன்னு சொல்லி பேச ஹீரோக்கு சுத்தமாக இருப்பல்ல. இங்கே பாரு, நான் எப்பயுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, என்ன பேசுகிறீங்க நீங்கள் தான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது தெரியும்லன்னு சொல்ல, நான் தான் சொல்கிறேன்ல அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, அதை நான் ஏற்றுக்கிறேன், அவன் என்னோட குழந்தை தான், அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கேருந்து அது கசின் பொண்ணு புலம்பிகிட்டே வரா. வந்த உடனே டென்ஷனாக இருக்குது. ஹீரோ பக்கத்தில் என்ன தவிர வேறு எந்த பொண்ணும் இல்லை, அப்படியே எதுக்கு அவன் கல்யாணம் வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு யோசிக்க, ஹீரோனை பற்றி திங்க் பண்ண, ஹீரோயின் ஒரு வேளை அவனால தானா, அவளை பக்கத்தில் வர விடவே கூடாது, ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி திங்க் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோன் வருது. என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல, பேக்கா சார் உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறியாங்கிற மாதிரி, நான் பிஸியாக இருக்கேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வரா. வாங்க போகலான்னு சொல்ல, இல்லை நான் வரல எங்கேயும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஃப்ரெண்டு பையன் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்டே பேசுகிறான். ஹீரோவை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஹீரோ பற்றி தான் பேசணும், அவன் 20 வருஷமாக கண்ட்ரி சைடில் தான் இருந்தான், ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அவர் அப்ராடில் இல்லையான்னு சொல்ல, இல்லை கண்ட்ரி சைடு தான் வளர்ந்தார், அதுக்கான ரீசன் அவங்க ஸ்டெப் மதர் தான், ஏன்னு தெரில அவர் இந்த ஃபேமிலிலேருந்து பிரிக்கணும்னு சொல்லி அங்கே அனுப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஸோ அப்படி பார்த்தாலும் அவங்க இந்த ஆக்சிடென்ட் பண்ணது அவங்கள தான் இருக்கும்,
ஸோ அவங்களோட பயணத்தை அவங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். எதுக்காக ஹீரோவை திரும்ப கொண்டு வந்தாங்க அதுதான் எங்களுக்கும் புரியலங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறான். மார்க்கெட் வேல்யூ இப்போ ரொம்ப ஹையில் இருக்குது. ஸோ இந்த டைம் திடீர்னு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி போனோம்ப அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றியும் சொல்கிறான். ஹீரோவோட குழந்தை அங்கே நடந்த அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் பற்றி சொல்ல அந்த குழந்தைக்காக மட்டும்தான் அந்த பொண்ணை அவன் ஏற்றுக்கிட்டான். அவனோட லைஃப்பில் ஒரு கரை மாதிரி தான் அந்த பொண்ணு, அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு ஹீரோவை பற்றி சொல்லும்போது ஹீரோயினுக்கு அப்போ தான் தோணுது, ஓ அப்போ சேஃப்டி தான் நம்ம. ஸோ அந்த லின்னு மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் யோசிக்கிறா. அப்புறம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. டாக்டர் ஃப்ரெண்டை பார்த்தனையும் நீங்க போய் பாருங்க, நான் என் ஃப்ரெண்டை பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க கூட அந்த பக்கம் போக ஹீரோயினும் வேகமா போறா ஹீரோ பார்க்கலான்னு. அங்க போய் பார்த்தா அப்பா கரெக்டா ரூம்ல இருந்து வெளியே வராரு. ஹீரோயினை பார்த்துட்டு, ஓ நீயா ஷூனன் தானே, உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. முறைச்சிக்கிட்டே தான் போறாரு. ஹீரோயினுக்கு டென்ஷனா இருக்கு. அவ அப்படியே போறா. ஆனா யாரோ பிடிக்காதவங்க தான் வராங்கன்னு நினைச்சிட்டு ஹீரோ ஹார்ஸா பேசுறான். ஹீரோயினை பார்த்துட்டு டோட்டலா மாறிட்டான். என்ன பார்க்க வந்தியான்னு சொல்லி கேட்க, ஆமா நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ரொம்ப நடிக்க என்னன்னு சொல்ல, அதான் தெரியுதுல்ல என்ன பாத்துக்கதான் ஆள் இல்ல, யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா ஹீரோ அப்படி முறைச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் உங்ககிட்ட நான் பேசணும், என் அப்பா வந்தாருல உன்னை பார்த்தாரு ஆனா எதுவும் பேசாம போயிட்டாருன்னு சொல்ல வேகமா ஹீரோ எந்திரிக்கிறான். டக்குனு ஸ்லிப் ஆக ஹீரோயினோட கையை பிடிக்க ஹீரோயின் கையை எடுத்துட்டா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இங்க இருக்க வெளியே கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போக ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் தான் போயிருக்காங்க. ஆமா நீங்க இப்ப வந்திருக்கீங்களே, உங்க ஸ்டெப் மதர் பார்த்தா நீங்க பண்றதெல்லாம் போயின்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு பே பண்ணலான்னு வர, எப்படி அவன் சும்மா தான் வந்திருப்பான், காசு கொடுத்துருக்க மாட்டானுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, அவங்க கிட்ட வாங்கிக்கங்கன்னு சொல்ல, சரி நான் வாங்கிக்கிறேன் நைட் எப்படியே தேவைப்படும்ல அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். ஹீரோ வச்சு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கா. அந்த பொண்ணு முன்னாடி அவ இப்படி எல்லாம் பேசுறான்னு. அந்த பொண்ணு வெயிட்டர் சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ வேணும்னே, சரிதான் நைட் எனக்கு நிறைய தேவைப்படும்ல, அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க, ஹலோ நான் விளையாட்டுக்காக சொன்னேன் ஆனா நான் அதை சீரியஸா தான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இந்த மாதிரிலாம் பப்ளிக்ல பேசாதீங்க, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதனால என்னமா நீ தான் இப்ப சொன்ன அப்படின்னு சொல்ல, ஐயோ வாய மூடு நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து இழுத்துட்டு வரா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், நீங்க கண்ட்ரி சைட்ல தான் இத்தனை நாள் இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃப்ரெண்டு சொன்னா எல்லாத்தையும் என்னை பத்தி எல்லா கதையும் உங்ககிட்ட சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு ஹீரோயின் தலையாற்றா. நான் என்ன பண்றது, அதான் என் வாழ்க்கை, அப்ராட்ல இருக்கிறதெல்லாம் சும்மா போய் நான் அப்ராடுக்கெல்லாம் போல, சின்ன வயசுல இருந்தே நான் அங்க கண்ட்ரி சைட்ல தான் வளர்ந்தேன். ஸோ என் பாட்டி கூட தான் இருந்தேன், எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை பத்தி பேச ஆரம்பிக்க, அப்புறம் பேச்சை மாத்துறதுக்காக ஹீரோயினும் காமெடியா பேசிட்டு இருக்கா. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஹீரோ ரொமான்டிக்கா ஹீரோயினோட பக்கத்துல போக, ஹலோ சார் இதெல்லாம் தப்பா, அந்த பக்கம் போங்க, உங்களுக்கு ஃபேன்சி இருக்குன்னு சொல்ல, இதுக்கப்புறம் இதை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் வாட்ஸ்அப் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்க ஹீரோவை காணும். ஹீரோயின் தான் எந்திரிக்கிறா. ஐயோ வயிறெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி இருக்கு, டைம் வேற ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்க ஹீரோ ஸ்டிக்கி நோட் ஒன்று எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதை பார்க்கவும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் வேகமா அங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்புறா. இது எல்லாத்தையுமே அந்த நின்று தள்ளி நின்று பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிக்க, அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க யாரோ ஒருத்தர் வராரு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நான் அவளோட கசின் தான், இவளை பார்க்க யாராவது அடிக்கடி வருவாங்களான்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு உனக்கு சொல்லணுங்கிற மாதிரி அந்த ஆள் முறைக்கிறான். பணத்தை கொடுத்தா அந்த ஆள் கிட்ட உண்மையை வாங்கலான்னு பார்த்தா அந்த ஆள் அந்த மாதிரி யாரும் வந்ததே கிடையாது, அந்த பொண்ணு மட்டும் அப்படியே தனியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு போக, அப்ப இவ்வளவு இல்லையா, இல்ல அவ்வளவு ஈஸியா விட முடியாது, ஏதோ ஒண்ணு இருக்கு கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து காலில் அடிபட்டுருச்சு, ஏதோ வேலை பார்க்கும்போது ஃபோன் வருது. ஹீரோயின் வேகமா அங்கேருந்தே கிளம்பிட்டா. அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க, ஃப்ரெண்டு கேட்கறான், ஏண்டா உனக்கு ஷூனான் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, ஸோ அதை பத்தி ஏதாவது சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் சொல்லலடா, சீக்கிரமா மனசுல இருக்கதை சொல்லு, அவளை கரெக்ட் பண்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அப்பா வராரு. அங்கிள் நீங்களா, பாத்துக்கங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிட்டான். அப்பா வந்து கத்துன்னு கத்துறாரு, ஏண்டா உனக்கு அறிவில்ல, யாரோ ஒருத்தி செக்ரட்டரி, போனா போட்டு ஏதோ கொஞ்ச நாள் கூட இருப்பான்னு பார்த்தா அவளதான் கல்யாணம் பண்ண போறேன்னு பேசிட்டு இருக்க. ஆல்ரெடி உனக்கு முடிவு பண்ணியாச்சு இல்லைன்னு, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நம்ம ரெண்டு பேரோட ஃபேமிலி பேக்ரவுண்டு கரெக்டா இருக்கும், அதனால அவளை தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பேச, ஹலோ அது நான் முடிவு பண்ண வேண்டியது, நீங்க இல்லைன்னு சொல்ல, இன்னும் விளையாடுறியா, உங்க குழந்தையோட அம்மாவை தானே அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தை என் குழந்தைய நான் ஏத்துப்பேன், ஆனா அவளை என்னோட ஒய்ஃபை என்னால ஏத்துக்க முடியாது, எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸ் கிடையாது, அவளை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதெல்லாம் நான் சொல்றதா நடக்கணும், யாரோ ரோட்ல போற ஒருத்தியை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் என்கிட்ட நடக்காதுங்கிற மாதிரி அப்பா பேசுறாரு. ஆர்குமெண்ட் அதிகமா போயிட்டு இருக்கு. ஹீரோ சொல்றான், எனக்கு பிடிச்சவங்களை மட்டும்
மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க சொல்றீங்கிறதுக்காக அந்த லின்னால என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அப்பாவும் கடுப்பா கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. செம்ம கடுப்பா இருக்கு ஹீரோக்கு. போன் பண்ணி நான் சொல்றதை மட்டும் சரியா பண்ணுன்னு சொல்லி யாருக்கும் போன்ல சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்க நம்ம ஹீரோனோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அம்மா காலில் அடிபட்டு இருக்குல்ல, அங்க நம்ம தம்பி தான் பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்தவொடனே சிஸ்டர் வந்தாச்சா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போக, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி குட்டி பையனா ஹக் பண்ணிக்க, நான் உன் அக்கா இல்ல அம்மான்னு எப்ப சொல்ல போறேன்னு தெரியல, சீக்கிரமா உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாக்கு குக் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். அதை பார்க்கவும் தம்பிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்ல ரொம்ப கியூட்டா இருக்கு, தேங்க்யூன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அங்க டேபிள் மேல அரேஞ்ச் பண்றான். பட் அங்க குட்டி பையனை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க, நான் உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, ஊருக்கா எதுக்கு வேணாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இல்லம்மா நீங்களும் வந்துருங்க, இதுக்கப்புறம் இங்க தனியா இருக்க வேணாம், உங்களை பாத்துக்கணும்ல, நான் கூட்டிட்டு போறேன், என் கூட வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறா. நாங்க அங்க வந்து அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு அம்மா சொல்றாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு நாள் இது வந்து மறைக்கிறதுமா, உண்மை வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோடனே அம்மாக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் இவன் என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சாப்பிடுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அம்மாக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா இங்க ஹீரோயினோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு ரெண்டு பேரையும். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு குட்டி பையன் சொல்றான். சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அழகா இருக்கு, இந்த மாதிரி சிட்டியில இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நான் அம்மாவை போய் உள்ள செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இருக்கணும், நாங்க விளையாண்டுட்டு இருக்கவான்னு கேட்கறான். பார்த்து பத்திரமா விளையாடுன்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டுட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போக, குட்டி பையன் அங்க போய் பார்க்க, அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்ணு அந்த விளையாண்டுட்டு இருக்கா. அங்க நம்ம குட்டி பையன் போனோடனே ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் அண்ணன் மாதிரி இருக்கான்னு சொல்ல, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் தங்கச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்க, அங்க இருந்து ஒரு அங்கிள் வராரு. அதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தோன்னே டக்குன்னு பக்கத்துல இருக்க பையனோட கணத்துல ஒரு கிஸ் பண்றா. அதை பார்த்துட்டு ஏய் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு டவுட்டா இருக்கு. சின்ன வயசுல அப்படியே என்னோட ஃப்ரெண்டை பார்த்த மாதிரியே இருக்கான்னு சொல்ல, அவனுக்கு எதுக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பாட்ட கேட்க, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவன் தான் என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வர. அதுக்கப்புறம் ஹீரோ, என்ன எங்க போன, அப்பா இப்ப நான் ஒருத்தரை பார்த்தேன், அவனை என் அண்ணனா சொல்லிட்டு வந்தேன், கன்னத்துல கீஸ் பண்ணனே அப்படின்னு சொல்லி சிரிக்க, இங்க பாருமா நீ கேர்ள், அப்படிலாம் யாருக்கும் கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்த்து முறைக்க, டே ஐயோ நான் எதுவும் பண்ணலடா, அவ தாண்டா கிஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்த்து நடந்துக்கமான்னு சொல்ல, கன்னத்துல தானே கிஸ் பண்ணேன், அது என்னோட அண்ணன்னு சொல்ல, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதமா, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எல்லாரும் பக்கத்துலயே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சரி ஓகே நான் கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் எல்லாம் ஓட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்டா உன் பொண்ணு இப்பவே ஒருத்தருக்கு கிஸ் பண்ணிட்டா பாருன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரிப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து பாப்பாவும் கிளம்பிட்டா. ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. என்னடா ஷூனான் உன்னை பார்க்க வந்தாளா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்க, அவ என்ன பார்க்க வரல, பட் நான் அவளை பார்க்க இன்னைக்கு நைட் போயே ஆகணும், அவளை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் ஹீரோ குட்டி பாப்பா தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, ஆப்போசிட்ல நின்று வரா. அவ மேல இடிக்க டக்குன்னு அவளோட ஃபைல் கீழே விழுந்துருச்சு. அதுல அவளோட பிளட் குரூப் ஏன்னு இருக்கு, பாப்பாவோட பிளட் குரூப் ஏபி. ஸோ இது பார்க்கவும் டவுட்டா இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு இவங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தோண, ரெண்டு பேருக்கும் எப்படியாவது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு யோசிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குட்டி பையன் இருக்கான். அக்கா நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, இவன் கிட்ட எப்போ உண்மை சொல்ல போறோமோ தெரியல, சீக்கிரம் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அம்மான்னு கூப்பிடாம அக்கான்னு கூப்பிடறான்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் குட்டி பையன் விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோ நாங்க வந்து ஆபீஸ்க்கு கிளம்ப, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை தேடி வீட்டுக்கு வரான். டோர் ஓபன் பண்ணிட்டு யாரு அது அப்படிங்கிற மாதிரி குட்டி பையன் மாட்டிட்டு இருக்கான். யார் இது புதுசா இருக்கு, ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. லாக் பண்ணிட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். ஹீரோக்கு குழப்பமா இருக்கு, யார் இந்த பையன்னு சொல்லி யோசிக்க ஹீரோயினும் வந்துட்டா. அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிட்டு வந்து யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, என் அம்மா வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் நீ அடிக்கடி என் வீட்டுக்குள்ள வர முடியாது, சொல்றதை கேளுன்னு சொல்ல, அப்ப நம்ம எங்க போலாம், ஹோட்டலுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகேன்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த நின்று தனியா நின்று பாக்குறா. ஓ இப்படி போயிட்டு இருக்கா கதை, வைக்கிறேன் உனக்கு வெயிட் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் இங்க ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் வேணான்னு தோணுனாலும் அதுக்கப்புறம் ஹீரோ வாட்ஸ்அப் பண்ணிட்டா, இப்போ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், இதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்றா. எதுக்கு இப்பெல்லாம் பேசுறேன்னு ஹீரோ கேட்க, நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனான்னு சொல்ல, இல்ல வேணாம், என்னை பத்தி உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா நீ என்னை ஏத்துப்பியான்னு தெரியலன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. வேணான்னு சொல்றேன்ல, இந்த ரிலேஷன்ஷிப் இதான் கடைசி, இதோட விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்க வந்து ஹீரோயின் போறா. அவளுக்கு போன் வேற வருது. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றான்னு ஒன்னும் புரியல. ஹீரோ அப்படி உட்காந்து புலம்புறான். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணும், அப்பதான் அவன் என்ன அக்செப்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவனுக்கு போன் வருது, உங்களை மீட் பண்ணும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி.
இதோ வரேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் போய் பாக்குறான். அங்க பார்த்தா வேகமா நம்ம ஃப்ரெண்டு தான் வரான். இந்தாடா இதை படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை காட்ட, ரிப்போர்ட் ஓபன் பண்ணி பார்க்க அது டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். அதாவது அந்த லின்னு ஈயோட அம்மா இல்ல அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் அது. என்னடா இது, எதுக்கு திடீர்னு டெஸ்ட் பண்ணான்னு சொல்லி கேட்க எனக்கு டவுட்டா இருந்ததுடா. எப்படிடா அவளுக்கு பி பாசிட்டிவ், பாப்பாக்கு ஏபி, எப்படி ரெண்டும் மேட்ச் ஆகும், அதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்டா அப்படின்னு சொல்ல. கரெக்ட் தான், எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருந்தது. 5 வருஷமா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கா அவ. விடு, இதை எப்படி ஹேண்டில் பண்ணு எனக்கு தெரியும், நானே இதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். பார்த்து நடந்துக்கடா, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறா, அதெல்லாம் எதுவும் இல்ல, அவ வாயிலே உண்மையை சொல்லணும், அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஃப்ரெண்டு சொல்றான், எதுவா இருந்தாலும் சரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன்னோட குட் நியூஸ்க்காக, சோ உன்னோட செக்ரட்டரியோட நீ சேர்ந்துரு அப்படின்னு சொல்ல. அந்த லின்னு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உங்ககிட்ட பேசணும் ஷூனான் பத்தி வாங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோவும் போறான். அங்க போனோடனே, வந்துட்டீங்களா, உங்ககிட்ட பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும். நீங்க இந்த ஷூனான் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவ நல்லவ கிடையாது. அவ வீட்டுல ஒரு பையன் இருக்கு தெரியுமா, அதான் அவளோட பையன். அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருக்கு, அதை கூட உங்கள்கிட்ட மறைச்சிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போடுறா. அவளை நம்பாதீங்க, அவ சரியில்லை, அவ கேரக்டர் சரியில்லை, அவளுக்கு நிறைய பேர் கூட அஃபேர் இருக்குன்னு சொல்ல. ஓ அப்படியா, அப்ப நீ சொல்றது உண்மைதான், அவங்க வீட்டுல இருக்க பையன் அவளோட பையனா? ஆமா அவளோட பையன்தான். அவ வேணும்னே அக்கா தங்கச்சி தம்பின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல. சரி ஓகே, இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கையில கொடுக்க, அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு அவளுக்கு. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. சோ இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு புரியல, அப்படியே சைலண்டா நிக்கிறா. அது சொல்லுமா, 5 வருஷமா நீ என்னை ஏமாத்திட்டு இருக்க, அந்த குழந்தை என்னோடது, ஆனா அந்த குழந்தையோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அது சாரி என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப நாளா உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எப்படியாவது உங்க பக்கத்துல வரணும்னு ட்ரை பண்ணேன், வர முடியல. சோ அப்பதான் இந்த குழந்தை மூலமா வர முடியும்னு தோணுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒன்னா இருந்தது என் கூடன்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல வந்தேன், ஆனா அது உண்மை இல்ல அப்படின்னு எனக்கு தெரியும், பட் நான் உங்களை உண்மையை லவ் பண்றேன்னு சொல்லி ஓவரா பேசுறா. அதை கேட்டுட்டு அப்படியே ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நீ சொன்ன பொய் இதோட போதும், இதோட முடிஞ்சது, நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பவேன்னு பாத்துட்டு இருக்கியா, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்துறான். அது நான் வேணும்னு எதுவும் பண்ணல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை உண்மையை லவ் பண்றேன்னு சொல்லி ஆரம்பிக்க, இதுக்கு மேலே நீ இங்கே நின்னா கண்டிப்பா போலீஸ் தான் கூப்பிட போறேன்னு சொல்ல. அவன் முட்டி போட்டு கெஞ்சிரா ஹீரோவை பிடிச்சிட்டு. ஹீரோ அப்படியே டென்ஷனா கத்துறான். சோ என் மனசுல நீ இல்ல, இதோட அவ்வளவுதான், கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து போலீஸும் வருது. இல்லீகலா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்ததுக்கு அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போறோம்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவளுக்கு வேற வழி இல்ல, அங்க வந்து கிளம்பிட்டா, அழுதுகிட்டே தான் போறா. அப்புறம் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா அந்த குட்டி பையன் ஒருவேளை ஷூனானோட பையனா இருக்குமோ, அதை பத்தி அவ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா குட்டி பையன் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கே வந்தாச்சு. உங்களை பார்க்க தான் நான் வந்தேன், போலாமா அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி தனியெல்லாம் வரக்கூடாது சரியானு சொல்லிட்டு இந்த பக்கம் கூட்டிட்டு போலான்னு போக, அங்க பார்த்தா ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. குடுகுடுன்னு ஹீரோயின் ஓடி போயிட்டா அந்த குட்டி பையனை கூப்பிட்டுட்டு. என்னது என்னை பார்த்துட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் குட்டி பையன் கூட்டிட்டு போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க, அது யாரு சொல்லுங்க, அது யாரு, ஸ்கேமர் தானே? இல்ல அது ஸ்கேமர் இல்ல, அது அவர் என்கிட்ட போய் சொன்னாரு அன்னைக்கு நைட்டு. அப்ப அவர் ஸ்கேமர் இல்லைன்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் என்னோட பாஸ். அப்புறம் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்? அது ஆக்சுவலி நான் உனக்கு அக்கா இல்ல அப்படின்னு சொல்ல. அக்கா இல்லைன்னா அப்ப நீங்க தான் என்னோட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆமான்னு ஹீரோன்னு சொல்ல. அப்படியே போய் ஹக் பண்ணிட்டான். அம்மா சாரிம்மா, இத்தனை நாள் நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் உங்க கூடயே தான் இருப்பேன், உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல. நான் தாண்டா இதெல்லாம் சொல்லணும், நான் தாண்டா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு வெளியா அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு உண்மையை சொன்னனால. அப்புறம் அம்மா செக்அப்காக போறாங்க. அந்த இடத்துல குட்டி பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. ஹீரோ வேற வரானா, ஏ ஸ்கேமர், உன்னை உள்ள விட மாட்டேன், நீ போய் சொல்ற, என் அம்மாவை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்ல. என்னடா பேசுற, நான் எப்படா உன் அம்மாவை கஷ்டப்படுத்தினேன், ஓவரா பேசுறேன். ஆமா நீங்க தான் என் அம்மாவை கஷ்டப்படுத்தினேன், எனக்கு தெரியும், என் அம்மா பக்கத்துல போகவே கூடாது, போய் சொல்ற யாரு, என் அம்மா பக்கத்துல வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. டே இங்க வாடா, உங்ககிட்ட ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, டைகர் பத்திரிக்கையா, டைகர்னு சொல்லி ஒரு குட்டி கதை சொல்றான். அது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டே இருக்க. அந்த டைகர் ரொம்ப பாவம் தெரியுமா, ஆனா பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். டைகர் அதோட குட்டிகளுக்குலாம் பாசமா நடந்துக்கும், புரியுதா அப்படின்னு சொல்ல. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு குட்டி பையன் ஆமால சரி பாவம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே கையை தலையில வச்சுட்டு, இங்க பாரு நான் சொல்றதை கேளு, யாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஹார்ட்ஸா பேசக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த பக்கம். சோ இதெல்லாம் பாக்குற குட்டி பையனுக்கு என்ன இவர் என்கிட்ட இப்படி பேசிட்டு போறாருன்னு சொல்லி யோசிக்க, பக்கத்துல ஒருத்தர் அவரோட பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது குட்டி பையனுக்கு புரியுது, ஓ அப்பாவோட பாசனா இதுதானா, அப்ப அவர் என்ன பத்திரமா தான் பாத்துக்கிறாரு, நல்லாதான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஹீரோ மேல இவனுக்கு கொஞ்சம் பாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை அப்படியே திங்க் பண்ணிட்டு நிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் தான் இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்டே ஹீரோ கேட்கறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. இல்ல என்னால முடியாதுன்னு சொல்ல. நீ உன் குழந்தைய பத்தானே யோசிக்கிற, இப்ப எனக்கும் தான் குழந்தை இருக்கு, நான் அதை பத்தி ஏதாவது கேட்கறேன்னா, இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நம்ம குழந்தைகள நம்ம கூட இருக்கட்டும், நான் சொல்றதை கேளு, என் ஃபேமிலி கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லுன்னு சொல்ல. ஹீரோயின் யோசிக்கிறா. ப்ளீஸ் நான் சொல்றதுக்கு பதில் மட்டும் சொல்லு,
நீ ஓகேன்னு மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டா. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, முடிச்சிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போறான். எல்லாருமே வந்திருக்காங்க, மொத்த ஷேர் ஹோல்டரும் அங்கதான் இருக்காங்க. இப்ப எதுக்காக எங்களை வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த கம்பெனி ஃபுல்லா டேக் ஓவர் பண்றது நான் தான் அப்படின்னு சொல்றான். என்னதுன்னு யாருக்கும் புரியல. இந்த கம்பெனி இதுக்கப்புறம் ஏன் பொறுப்பு தான். ஸோ இந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட், மற்ற எல்லாமே நான் தான். நான் அந்த எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்டா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கம்பெனி நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அங்க இருக்க யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்பாவும் ஸ்டெப் மதரும் வராங்க. என்னடா பேசிட்டு இருக்கே நீ, கம்பெனி ஃபுல்லா நீ எடுத்துப்பேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்கறாரு. ஓ, நீங்க இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த கம்பெனிலன்னு சொல்ல ஸ்டெப் மதர் சொல்றாங்க, என் பையனுக்கு தான் இதுல எல்லா உரிமையும் இருக்கு. உன கண்ட்ரி சைட்ல இருந்து கூட்டிட்டு வரணும்னு அப்பா சொன்னப்ப போனா போட்டுன்னு ஓகே சொன்னா, இப்ப மொத்த கம்பெனி நீயே எடுத்துக்க பாக்குறியா, அது நடக்காதுன்னு சொல்ல, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க இந்த கம்பெனில வர ப்ராஃபிட்டை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு நான் சொல்லவா அப்படின்னு சொல்ல, அங்க பார்த்தா இந்த லேடிக்கு யாரும் ஒருத்தர் கூட அப்பா இருக்கு. அது அப்படியே அங்க டிஸ்பிளேல காட்ட லேடி அப்படியே பயந்து போய் நிக்குது. அப்பாக்கு கடுப்பாயிடுச்சு. நீ சொன்ன எல்லாத்தையும் நம்பின பாத்தியா, ஏன் இந்த மாதிரி பண்ண, உன்னால்தான் இவனை நான் என்கிட்ட இருந்து தள்ளி வச்சேன்னு சொல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், உன்னை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணா இப்படிதான் இருக்க முடியும், எனக்கு இந்த சொத்தும் வேணும், ஆனா என் பையனை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி அந்த லேடி கத்த, அதுக்கப்புறம் இங்க அப்பா கத்தன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, இது இதையோட முடியட்டும், இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவட்டும், நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து வர, இவனோட ஸ்டெப் பிரதர் அங்க நின்றுட்டு இருக்கா. வந்துட்டியாண்ணா, இங்க பாருண்ணா, நான் எப்பயுமே இந்த கம்பெனில பங்கு கொடு, பிசினஸ் நான் பாத்துக்கிறேன்னு ஆசைப்பட்டதும் இல்ல, கேட்டதும் இல்ல. எனக்கு என்னோட லைஃப் ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். நான் வந்து ஊரெல்லாம் சுத்தணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு மட்டும் எனக்கு அலோவ் பண்ணு, மத்தபடி வேற இல்ல, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல, இதை பார்க்கவும் ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு. என்னடா சொல்ற, ஆமா எனக்கு இப்ப கூட அப்ராட் போகணும்னு ஆசையா இருக்கு, நான் நாளைக்கே கிளம்புறேன், சரியா அண்ணே, உன் பேச்ச கண்டிப்பா நான் கேட்பேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். என்ன சார் இது ஒன்னும் புரியலன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, அவனுக்கு உலக சுத்தணும்னு ஆசை, சுத்தட்டும், எவ்வளவு நாள் சுத்துறானோ சுத்தட்டும், அவனும் ஹாப்பியா இருக்கட்டும், என் தம்பி தானே அவன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சிரிக்கிறான். ஸோ அசிஸ்டன்ட் பையனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பாட்டி பாக்குறதுக்காக ஹீரோ வர, பாட்டி கேக்குறாங்க, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ற, அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்க, ஆமா பாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, நான் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. சரி பாட்டி, நான் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா உன்னோட லைஃப்ல உனக்கான விஷயம் நீ கரெக்டா எடுக்கணும், அது உன்னோட லைஃபுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பாட்டி சொல்ல, அதை கேட்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி பாட்டி, கண்டிப்பா அவளை உங்களுக்கு பிடிக்கும், நான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, பாட்டிக்கு என்னமோ ஹீரோயினை பிடிக்காத மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா குட்டி பாப்பாவும் தம்பியும் விளையாண்டுட்டு இருக்க, ஹீரோ ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் எப்பயுமே இதே மாதிரி ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்லங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, ஹீரோ சொல்றான், என் வீட்டுக்கு நாளைக்கு வா, என் பாட்டி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாட்டி ஏதாவது சொல்லுவாங்களான்னு, பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, உன்னை மீட் பண்ண வர சொல்லியிருக்காங்க, நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், நீதான் என் பாட்டியை போய் மீட் பண்ணும், உன்னால முடியுமான்னு சொல்லி கேட்க, லைட்டா ஹீரோயின் யோசிக்கிறா. கண்டிப்பா போறேன், உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஓகே சொல்ல, அங்க வந்து குட்டி பாப்பா ரெண்டு பேரும் வந்தாச்சு. சரி விளையாண்டது போதும், கிளம்பலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குட்டி பாப்பாவும் பாட்டியும் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் சன்ஃபிளவரோட போறா. பாட்டிக்கு சன்ஃபிளவர்னா ரொம்ப பிடிக்கும் போல, கையில பொக்கே வச்சுட்டு பேசலான்னு போறா. அந்த பொக்கே வாங்க வெயி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கண்டுக்க கூட இல்ல. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரியா வராது, பேசாம நம்ம போய் விளையாடலாமான்னு குட்டி பாப்பா யோசிக்க, பாட்டியும் நீ அந்த பக்கம் போவாமான்னு அனுப்பி வச்சுட்டாங்க. ஹீரோயின் உட்கார சொல்ல, ஹீரோயின் அமைதியா உட்கார்றா. பாட்டி பார்த்துட்டே இருக்காங்க. இந்தா இதுல 5 மில்லியன் பணம் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துட்டு என் பேரனை விட்டு போயிரு, உன்ன மாதிரி பொண்ணுங்களை இந்த பணத்துக்காக தானே சுத்தி சுத்தி வரீங்க, பணத்தை எடுத்துட்டு போன்னு சொல்ல, எனக்கு இந்த பணம் தேவையில்லைன்னு ஹீரோயின் சொல்றா. எதுக்கு பணம் வேணாங்கிற, 5 மில்லியன் பணம் அவ்வளவு ஈஸி இல்ல உனக்கு, சோ இதை எடுத்துட்டு போயிரு, என்னோட பேரனோட லைஃபை விட்டு போயிருன்னு சொல்ல, இல்ல பாட்டி நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, என்னால வந்து போக முடியாது, எனக்கு இந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. எதுவுமே பேசாம பாட்டி அமைதியா இருக்கா. டக்குன்னு சிரிச்சிட்டாங்க. இங்க பாரு, இப்பதான் எனக்கு புரியுது என் பேரை ஏன் உன்னை சூஸ் பண்ணான்னு, இந்த பணம்லாம் நான் சும்மா தான் கொடுத்தேன், பழைய டிவி சீரியல்ல இப்படிதான் பணம் கொடுத்து வில்லிகளை ஏமாத்துவாங்க ஹீரோயின்ஸ், அந்த மாதிரி நான் சும்மா காமெடி தான் பண்ணேன், இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, என் வீட்டு மருமகளா நீ வர போற, சோ அதனால உனக்கான கிஃப்ட் தான் இது, மத்தபடி வேற உன்னை வச்சு நான் காமெடி தான் பண்ணேன்னு சொல்லி பாட்டி சிரிக்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல லைஃப்ல வாழணும்னு ஆசைப்படுறேன், என் பேரு ரொம்ப பாவம் தெரியுமா, கிராமத்துல வளர்ந்தவன்னு சொல்லி பாட்டி சொல்ல, அதை கேட்கவும் ஹீரோயின் நானும் அதே கிராமத்துல தான் வளர்ந்தேன்னு சொல்றா. ரெண்டு பேரும் ஒரே ஊர் போல. அப்புறம் ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் குட்டி பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு வரா ஹீரோயின். ரொம்ப லேட்டாக பயமா இருக்கு ஹீரோக்கு. பாட்டியும் கேக்குறாங்க, என்னாச்சு அவள் இன்னும் காணும், வருவாளா மாட்டாளா? கண்டிப்பா வருவா, அந்த பையனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, அவனும் என் பையன் கேட்டத. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்தாச்சு, கூட குட்டி பையனும் வந்தாச்சு. குட்டி பையனை பார்த்தோன்னே பாட்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சின்ன வயசுல என் பேரனை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமான்னு சொல்லிட்டு பாப்பா
கூப்பிட்டு அந்த பக்கம் போயிட்டா 2 பேரும் பேசிட்டு நின்னுட்டு இருக்காங்க. பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, இவன் அப்படி என் பேர மாதிரியே இருக்கான், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, முதல்ல இவளுக்கான பெட்டர்னரி டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம்னு சொல்ல, டெஸ்டா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமா, என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா கண்டிப்பா இவனும் என் பேரனோட குழந்தையா தான் இருப்பான் அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு அங்க போயாச்சு. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல, பதட்டமா இருக்கா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தை, ஒரு பொண்ணு குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அப்ப இவ என்னோட குழந்தையா? ஆமா, எங்க குவா ஃபேமிலியோட வாரிசு தான் இவன் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு குட்டி பையனுக்கு. அவனுக்கு ஒரு பெரிய ஃபேமிலியே கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா இருக்கு. அப்ப நீதான் என் அண்ணனா, என்னோட உண்மையான அண்ணன்னு சொல்லி குட்டி பாப்பாவும் குதிக்கிறா. எப்படியோ உன்னோட ஃபேமிலி முழுசாயிடுச்சுடா. 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட தான் ஒன்னா இருந்திருக்கான்னு இப்பதான் புரியுதுன்னு சொல்ல, முதல்ல போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன் பாட்டி, அப்பதான் எல்லாம் சரியா வருவா அப்படின்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சி தரன்னு ஹீரோ எடுத்துட்டு போறான். நீங்க 2 பேரும் விளையாடுங்க, வந்துடுறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. ஒரு வழியா மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. வேகமா நடந்தாலும் ஹீரோக்கு எப்படியோ ஹீரோயினை கல்யாணம் பண்ணியாச்சு. சோ அந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் போட்டோ எடுத்து அதை போஸ்டும் பண்ணிட்டான். நீதான் என் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் தெரியணும். ரொம்ப நாளா நான் உன்னை தேடிட்டே இருந்தேன், இப்பதான் கிடைச்ச. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இருந்த அந்த பொண்ணை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை ஃபேமிலின்னு எல்லாமே செட் ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்ச பொண்ணோடய கல்யாணமும் நடந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் என்னோட லைஃப் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பியா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் காமெடியா பேசிட்டு இருக்க. 2 பேரும் கியூட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹாப்பி மூமெண்டோட இந்த மூவி இங்க முடிச்சிருக்காங்க. கியூட்டான அழகான மூவி, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஹைப்பும் பண்ணிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.